அந்த தோட்டத்தில் நாங்கள் வேண்டி அந்த எங்கட காணிகளிலிருந்து நாங்கள் அந்த சாமான்களை வேண்டி நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிலத்தில இருந்து நாங்கள் விலைக்கு வேண்டி. ராணுவத்துக்குள்ள ஜனாதிபதியோ ஜனாதிபதிக்குள்ள ராணுவம் ஒரு வருஷமா தன் சொந்த இடத்தை பார்க்க இயலாது, தன் பிள்ளைகளுக்கு காட்ட இயலாத ஒரு சூழ்நிலை என்று சொல்லி அப்பாவுக்கு நிறைய மூலஸ்தானத்துக்கு நேரடியாக ஒரு சைவ இந்து ஆலயத்தினுடைய மூலஸ்தாபனத்துக்கு நேராக அந்த வீதியிலே வெளிவீதி சுவாமி வெளிவருகின்ற வீதியிலேயே அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கு. இருந்தோண்டு பேர் ராணுவம் முதற்கொள்ள உங்களுக்கு ஒரு தலைமை தாங்கிறது ஜனாதிபதி தேவையில்லை. புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பலாலியில் வந்து நிற்கிறோம். பலாலியில் வந்து திடீரென பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான மக்கள் போராட்டம் ஒன்று படிச்சிருக்கு. இங்கெல்லாம் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து கூட ஆக்கள் வந்திருக்கிறோம். இளைய தலைமுறை என்று சொல்லி எல்லாருமே வந்து இந்த இடத்துல ஒன்று கூடி இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால் 34 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி இராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. தங்களுடைய பகுதிகளை விடுவிக்க சொல்லித்தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணிகள் எல்லாமே வந்து விடுவிக்கப்படும் சொல்லி ஜனாதிபதி உறுதியளித்திருந்த நிலையில் அதுகள் எதுவுமே நடைமுறைக்கு வராத காரணத்தினால இந்த பகுதி மக்கள் திடீரென இந்த ஒரு போராட்டத்தில் குதிச்சிருக்கணும். இங்கே என்ன நடந்தது, இங்கே நடந்த விஷயங்கள் என்ன, இந்த மக்கள் கொந்தளிப்பாக இருக்கிறார்கள், அதுக்கு என்ன காரணம், என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் முழுமையாக பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ள எங்கட சொந்த ஊர் இது. எங்கட சொந்த ஊர் எங்களுக்கு விட்டு தரணும். நீங்கள் எங்கட ஊர் தராத வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் செய்து கொண்டுதான் இருப்போம். ஒவ்வொரு ஞாயிறும் நாங்கள் இந்த போராட்டம் செய்வோம், தவிர்க்க மாட்டோம். ஆகவே எங்களுடைய பலாலிவாழ் மக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் பொங்கி எழுந்து வர வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த எங்கட சொந்த ஊர்ல நாங்கள் இந்த வளத்தை பார்த்து போராட்டம் செய்து எங்கட இடங்களை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களோட பங்களிப்போட உங்களோட பொங்கி எழுந்த எழுச்சியும் நமக்கு தேவை. நாங்கள் எங்கட மண்ணை விட்டு கொடுக்க முடியாது. இது எங்கட மண். இந்த மண்ணில இன்னொருவர் வந்து ஆட்சி புரிய முடியாது. இந்த ஆட்சி புரியறதுக்கு நாங்கள் எங்கட பலாலிவாழ் மக்கள் விடவே கூடாது. நாங்கள் விட மாட்டோம். ஒருவேளை 37 வருடங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றோம். நாங்கள் இனி என்னத்தை கொண்டு நாங்கள் வாழ வேண்டும்? எப்படி நிம்மதியா வாழலாம்? எங்கட இடத்தை நீங்கள் எங்களுக்கு தந்தாதான் நாங்கள் வாழ்ந்ததுக்கு உரிமையா இருக்கும். நாங்கள் எங்கதான் போய் இருந்தாலும் இந்த ஊர்ல நாங்கள் சுதந்திரமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்த காலங்கள் அமைய போறதே இல்லை. எனவே எங்கள் பலாலி மக்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னா, நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்தது போல இதை விட டவுன் மடங்குல எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்கோ. நாங்கள் கத்துவோம், குளறுவோம், அழுவோம். எங்கள் காணிகளை பெற்றெடுப்பதற்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போராடும். சந்தோஷமா இருந்து வாழ்ந்த இந்த பூமியை விட்டு இன்றைக்கு நாங்கள் எட்டமட்டமாக ஒரு அந்தரத்துக்கு கூட ஒரு உறவை எட்டி பார்க்கவோ ஒரு ஆசைக்கு கதைக்கவோ முடியவில்லை. எங்களால தாங்கவே முடியவில்லை. எனவே அரசே எங்களுக்கு இந்த இடத்தை விட்டு தரும்படி உங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறோம். காணிகள் கிடைக்கும் வரை வடகிழக்கு தமிழர் தாயத்திலே உங்களுக்கு தெரியும், பொத்துவில் தமிழ் தாயக பிரதேசத்தினுடைய அந்த கிழக்கு பகுதியினுடைய ஆரம்பத்தில் இருந்து பொலிகண்டி எதிராக இருக்கின்ற தமிழர் தாயக நிலப்பரப்பு ஸ்ரீலங்காவினுடைய முப்படையினராலும் பல வழிகளிலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தாயக கோட்பாட்டை முன்னிறுத்தி நிற்கிற பொழுது இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய நில ஆக்கிரமிப்பு
அந்த வடகிழக்கு பகுதியிலே ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களிலே சிங்கள பெரும்பான்மை மக்களை குடியேற்றுவது என்பது சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலே ஒரு இன அழிப்பாக சொல்லப்படுகிறது. அந்த இன அழிப்பினுடைய வரலாற்றை தான் நாங்கள் இந்த மண்ணிலே 77 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே ஒரு இனப்படுகொலை இடம்பெற்று முடிந்த கையோடு இராணுவம் கடந்த 17 வருடங்களாக ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த கட்டமைப்புகள் உங்களுக்கு தெரியும் மிக மோசமாக இந்த காணி அபகரிப்புகளை தொடர்ந்தும் செய்து வருகிறது. இதில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிற தையிட்டி கிராமத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு பொதுமக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு திஸ்ஸராஜ மகா விகாரை என்கின்ற ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல காங்கேசொன்றை சீமேந்து தொழிற்சாலைக்கு முன்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் கெமுனு விகாரை என்று சொல்லி ஒரு விகாரை கட்டப்பட்டு ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்துக்கு நேரடியாக ஒரு சைவ இந்து ஆலயத்தினுடைய மூலஸ்தாபனத்துக்கு நேராக அந்த வீதியிலே வெளிவீதி சுவாமி வெளிவருகின்ற வீதியிலேயே அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கு. இந்த பாதையை எடுத்து கொண்டு சொன்னா தொண்டமனாருக்கு போற இந்த பாதையில இந்த பாதை நெடுகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவ முகாம்களுக்குள்ள இந்த புத்த விகாரைகள் ஆக்கிரமிப்பு சின்னங்களாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய இந்த இன அழிப்பு நடவடிக்கையினுடைய ஒரு கூறாகவே நாங்கள் பார்க்கிறோம். மக்களை இனப்படுகொலை செய்த அந்த இராணுவ தரப்பு இன்றைக்கு இந்த காணிகளை ஸ்ரீலங்கா இராணுவம் எவ்வாறு அபகரிக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். தையிட்டி அந்த விகாரையில இருக்கிற அந்த பெயர் பலகையை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே கட்டி கொண்டு நடாத்தப்படுகிற தையிட்டி ரஜ மகாவிகாரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இராணுவமும் முப்படையினரும் அங்கே கும்பிடுறது உங்களுக்கு தெரியும். போலீசாரும் இராணுவமும் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறது இந்த காவல்துறை என்று சொல்ல சட்ட அமலாக்கத்துறை ஒரு சட்டவிரோத விகாரைக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கிறது. நாளைய தினமும் இன்று மாலை தொடங்கி நாளைக்கு பௌர்ணமி தினம் அந்த மண்ணிலையும் போராட்டம் நடைபெற இருக்கிறது. இதுல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல மயிலிட்டியில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த காணி விடுவிப்புக்கான போராட்டம் நடைபெறுகிறது. இவ்வாறு வடகிழக்கு எங்கும் அதே போல உங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கேப்பாப்பிலவு என்று சொல்லி முல்லைத்தீவிலே அதே போல உங்களுக்கு தெரியும் ஒரு இராணுவ தலைமையகம் நிறுவப்பட்டிருக்கிறது. 19 இராணுவ தலைமையகங்களிலே 16க்கும் மேற்பட்ட தலைமையகங்கள் வடகிழக்கிலே நிறுவப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 14க்கு உட்பட்ட இந்த தலைமையகங்கள் வடக்குள்ளே நிறுவப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பாரிய செய்தியை சொல்லி நிற்கிறது. தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு இன்றைக்கும் ஒரு நம்பிக்கையை வைத்து ஒரு நல்லிணக்கத்தின் அடிப்படையிலே இந்த காணி விடுவிப்புகள் அல்லது மக்களுக்கான அந்த தீர்வை வழங்கும் போவதற்கு தயாராக இல்லை. மகாராணியினுடைய பேர். நாங்கள் இங்கே ஆதி முதல்ல இருந்து வாழ்ந்திருக்கிறோம். இப்போ இடங்கள் இல்லாதபடியால் இந்த இடம் ஆமியினால் எடுக்கப்பட்டபடியால் நாங்கள் வேறு இடத்திலே அதாவது இடம்பெயர்ந்து போய் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறோம். ஆனாலும் இருந்தும் இப்போ நாங்கள் இங்கே தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அதால் ஹோட்டல்களிலும் மற்றது வீடு வாடகைக்கு எடுத்தும் நாங்கள் தங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய நிலம் வேண்டும். எங்களுக்கு அந்த நிலத்தை தந்தால் நாங்கள் இங்கேயே வீடை கட்டி நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் எங்களுக்கு இங்கே நிறைய காணிகள் இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்திலும் எங்களுக்கு இருக்க முடியாத நிலையில் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த அரசாங்கம் எங்களுடைய நிலைமையை அறிந்து எங்களுக்கு இந்த இடங்களை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்க எங்களுடைய அப்பா வேண்டினது ஒரு 15 பேருக்கு மேலே இருக்கு வீடோட இருந்தது. அதெல்லாம் அழித்து போட்டார்கள். இராணுவம் எல்லாம் அழித்து இப்ப எல்லாம் மெயின் ரோட்டில் இருந்த காணியும் உள்ளுக்கும் இருந்ததில்ல. மெயின் ரோட்டில் இருந்த காணியும் அவை இப்ப தாங்களே தோட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தோட்டத்தில் நாங்கள் வேண்டி அந்த எங்கட காணிகளிலிருந்து நாங்கள் அந்த சாமான்களை வேண்டி நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிலத்தில இருந்து நாங்கள் விலைக்கு வேண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு தராலும் ஏற்க முடியாத ஒரு செயல். ஒரு 6வது காணி அந்திலேருந்து ஒரு 6வது காணி கிட்ட விட்டு தரையில் ஒரு கோயிலுக்கு போனாலும் இப்படி அங்கால விளத்திலாது. இப்போ தைக்கியமே சின்ன ஒரு கோயிலுக்கு ஒரு வழிபட்டு வந்துருக்கேன். அந்த கோயிலேருந்து ஒரு அங்கிலம் கூடி அங்கால விளத்திலாவுக்கு நாங்கள் பேர் வேண்டிய கிடக்கிற காணி. இது என்ன மாதிரி சொல்லப்படணும். இதே சர்வதேச விமானம் என்று சொன்னால் கடலில் போய் கொண்டு கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது இவ்வளோ இதுக்கு முந்தி சர்வதேசம் 79ஆம் ஆண்டு வந்துறாங்க. சர்வதேச விமானம் இந்தியா விமானம் வந்து இறங்கிடுறேன்.
இவ்வளோ பிரச்சனை வர முந்தி அந்த நேரம் தேவையில்லை நாங்கள் வைக்கிற ரோட்டு அந்த நேரம் இந்த பிள்ளைங்க வந்து வாங்கிடுறாங்க. இப்போ அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. சரி, அப்படித்தான் கொஞ்சம் பிடிச்சாலும் அளவு கொஞ்சம் அப்படி மற்ற வீதி அப்படி கொடுக்கலாம் தானே. அவன் நாங்கள் உண்டாகி கூலி வேலையை போகிறோம். கூலி வேலையை போனால் தான் சாப்பாடு. கரண்ட் ஒரு நாளைக்கு அந்த கரண்ட் காசு கட்டாட்டி தப்பணம் வந்து பட்டிங்க. நீங்கள் எங்கெண்ட காணிக்க வருமானம் எடுத்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. நாங்களே எங்கெண்ட காணிக்க இருந்தால் ஒரு பயிரை செய்து ஏதாவது செய்து ஒரு வழி செய்யலாம் தான். நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ அரசாங்கம் வந்து ஒரு அரசாங்கம் ஒரு பேர் செய்வாக்கி இந்த பிறோம் பார்க்கத்தான் வேண்டிய நாங்களும் நம்பி போடுறோம். இல்லாதுக்கு இந்த வருது இப்போ 36 வரியது. இப்போ நாங்கள் 2 முறை போராடி இருக்கோம். 30 வயதில் எழும்பினாங்கள், 70 வயசாச்சு, இன்னும் விடுபடையில். ஆனால் நாங்களும் இறக்க போகிறோம். அப்போ நீங்கள் விடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் எங்களை ஒருக்கா சொல்லும். சர்வதேச ரீதியான அழுத்தமோ இல்லாட்டி உள்நாட்டு அழுத்தமோ இல்லையென்று கேட்டால் மற்ற கட்சிகளுடைய பயமோ. நீங்கள் இராணுவத்துக்கு கீழே ஜனாதிபதி கீழே இராணுவம் ஏனென்று கேட்டால் இராணுவம் ஒத்துக்கொள்ளுதில் நாங்கள் விட அதென்னது உங்களுக்கு நீ ஜனாதிபதியாக இருந்தோண்டு பேர் என்ன இராணுவம் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு தலைமை தாங்கிறது சரியா? அப்போ தலைமை தாங்க நீங்கள் தான் ஜனாதிபதி தான் முடிவெடுக்கலாம் விடுறதை பற்றி. அப்போ நீங்கள் இன்றைக்கு 2 வருஷம் போட்டு வைப்போம். உதாரணத்துக்கு 5 வருஷத்தில் 2 அவர்களும் இராணுவம் சகல இதழும் இராணுவம். அப்படி இல்லைன்னு கேட்டால் ஜனாதிபதி தேவையில்லை ஒரு நாட்டுக்கு. இராணுவத்தின் சொல்லு கேட்டு நடக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு சின்ன சொல்ல பின்னேறத்துக்கிட்ட எழும்ப வேண்டாமே, எழும்பிய தீர வேணும். இதான் நடந்தது முன்னுக்கெல்லாம் உண்மை. ஒவ்வொரு கேம்புகளையும் அகற்றியக்க இந்த நடவடிக்கை நடப்பட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீர்கள்? அடுத்த கட்சிக்காண்டி பயப்படுறீங்களே. உங்களுக்கு ஆட்சி தான் தேவை. இந்த இவ்வளவு மக்களும் தெருவழியாக கிடந்து சாகட்டும், அதான் உங்களுக்கு முக்கியமான தேவை. அப்படி நீங்கள் நினைக்காமல் மக்களை விடுதலை அந்தந்த காணிகளுக்கு விடுற ஏற்பாடுகளை பார்க்க வேணும். நாங்கள் காணிகளை கொண்டு காட்டினா தான் பிள்ளைகளுக்கு இந்த காணியங்களே நாங்கள் இருக்கவே சொல்றீர்கள். அரசாங்க காணிலாம் நீங்கள் நீங்கள் இவ்வளோ காலம் அப்போ உங்களை என்னடா லூஸு உங்களை என்ன பைத்தியமே. கதைக்கலான்னு சொன்னால் நேரம் கருத்து ரீதியாக கதைக்கணும், கருவி கொண்டு கதைக்கக்கூடாது. கருத்தால் அணுக வேணும், கருவி கொண்டு கதைக்கக்கூடாது. வேறு மாற்று வழிகளும் எடுக்கக்கூடாது. சரியானது என்றால் யாராவது ஒரு ஆள் வேறுங்க கதைங்க. கதைச்சு அவ்வளத்தில் நீங்கள் நியாயப்படுத்தி போட்டால் நான் இந்த உயிரை விடுறேன். அதிலே உங்களுக்கு நான் விளையாடுறீங்களான்னுண்டு இராணுவ நடவடிக்கைக்காக வச்சிருக்கிறோம் இவ்வளோ பயங்கர காணிகளை. அண்டைய சொல்றீர்கள், அண்டைக்கு வந்து சொல்கிறார் ஒரு தம்பி வந்து சொல்கிறார், ஒரு எம்பி தம்பி வந்து சொல்கிறார், ஏர்போர்ட்டுக்கு காணிகளை சுவீகரித்து போட்டு மிச்சங்களை உங்களுக்கு விடலாமா? ஏன் அப்படி? நீங்கள் மக்களை குடியிருக்கிற ஏற்பாடை செய்ய வேணும் கெதியா. அப்படி செய்யாட்டி போராட்டங்கள வடிவங்கள் மாறுபடுறது அடையும். போராட்டத்தின் வடிவங்கள் மாற்றம் அடையும். அது மாற்றம் எப்படி அடையும் என்று சொல்லி நாங்கள் இருக்கிறோமோ நீங்களும் இருக்கிறீங்களோ தெரியாத அடையும். இன்றைக்கு நீங்கள் புரட்சிகரமாக நடந்தபடியாக தான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஒரு காலம் உங்களெல்லாம் என்ன செய்தவை? இந்த மக்களை நீங்கள் தூக்கி எறிவளா நின்றால் நான் சொல்லி போட்டு சாகிறேன். நீங்கள் மிகவும் பேரதுரமான விளைவுகளை ஒவ்வொரு காலம் நான் வந்து உதயகரனன் உஷானி குலத்துங்கம் உதயகரனன் அவற்ற மகள் அப்பாட சொந்த இடம் வந்து பலாலி. 36 வருடங்களாக அகதிகளாக குடிபெயர்ந்து தற்போது உடுப்பிட்டியில் வசித்து வருகிறார். எங்கட அப்பாட தலைமுறை எல்லாம் விட்டா வந்து எங்களுக்கு இந்த பலாலின்ற காணி எங்கட காணி அப்பாட காணி எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அதால அப்பாட மனதிலையும் வந்து எவ்வளவு பெரிய ஏக்கம் இருக்கு. 36 வருஷமா தன் சொந்த இடத்தை பாக்கியலாது தன் பிள்ளைகளுக்கு காட்டியலாத ஒரு சூழ்நிலை என்று சொல்லி அப்பாவுக்கு நிறைய ஏக்கங்கள் இருக்கு. அதால இந்த காணிகளை விடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.